வணக்க மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், சிரிப்பு ஒரு குற்றமான ஒரு காலத்துல ஓபிஎஸ் அண்ணனை பார்த்து சசிகலா கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு மதுவை மேடையில ஸ்டாலின் சார் செம்ம கூலா பதில் சொல்லியிருக்காரு. முதல்வர் பேசுனதை கேட்டு ஓபிஎஸ் அண்ணன் மேடையிலே குலுங்கி குலுங்கி சிரிச்சதுதான் இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங் நண்பா. இதோ அந்த 7 அதிரடி சிரிப்பு ரகசியங்கள். வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட். சட்டமன்றத்துல அந்த சிரிப்பு. பாஸ், ஓபிஎஸ்க்கு அவரோட சிரிப்பே ஒரு காலத்துல பிரச்சனையா போச்சுன்னு ஸ்டாலின் சார் பழைய கதையை தூசி தட்டிருக்காரு. சட்டசபையில ஸ்டாலின் சாரை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சதை வச்சு அப்போ சசிகலா மேடம் பெரிய பஞ்சாயத்தே பண்ணுனாங்க. அதை இன்னைக்கு ஸ்டாலின் சார் ஞாபகப்படுத்திருக்காரு தலைவரே. பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் 2008 இலங்கை தமிழர் விவகாரத்துல ஓபிஎஸ் பேசலப்போ நம்ம கலைஞர் ஐயா அவரை பச்சை தமிழர்னு பாராட்டினாராம். முரசொலிலேயே அப்படி செய்தி வந்திருக்குன்னு சொன்னப்போ ஓபிஎஸ் முகம் அப்படியே பூரிச்சு போச்சு நண்பா. பண்பாடு விசஸ் பகை. அரசியல்ல 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனா ஒருத்தர் பார்க்கும்போது சிரிக்கிறது தான் பண்பாடு. அன்னைக்கு நான் வணக்கம் சொன்னேன், அவர் சிரிச்சாரு. இதுல என்ன தப்புன்னு ஸ்டாலின் சார் கேட்டப்போ ஓபிஎஸ் அண்ணன் மேடையிலே குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டாரு மக்களே. விஸ்வாசத்தின் அடையாளம். ஓ பன்னீர்செல்வம்னா விஸ்வாசம், எடப்பாடி பழனிசாமினா துரோகம். கூவத்தூர்ல சசிகலா கால்ல விழுந்துட்டு அப்புறம் அவங்களையே யாருன்னு கேட்டவர் தான் எடப்பாடின்னு ஸ்டாலின் சார் செம்ம ஷார்ப்பா அட்டாக் பண்ணிருக்காரு பாஸ். அம்மாவோட அரவணைப்பு. ஜெயலலிதா அம்மா எனக்கு கொடுத்த அதே அரவணைப்பை இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் எனக்கு கொடுத்திருக்காரு. இனிமே என் வாழ்நாள் முழுக்க திமுகவுக்காக தான் உழைப்பேன்னு ஓபிஎஸ் அண்ணன் சபதம் போட்டிருக்காரு ப்ரோ. அதிமுகவுக்கு சாவுமணி. அதிமுக இனிமே வாழ்நாள் முழுக்க தோல்வியை சந்திக்கும். அண்ணா கண்ட திமுகவுல இணைஞ்சதை நான் பெருமையா கருதுறேன்னு ஓபிஎஸ் அண்ணன் கர்ஜிச்சிருக்காரு சகாக்களே. சிறந்த முதல்வர் சர்டிபிகேட். இந்தியாவிலேயே சிறந்த முதல்வரா ஸ்டாலின் சார் இருக்காருன்னு ஓபிஎஸ் அண்ணன் பாராட்டினது அங்க இருந்த ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை செம்ம குஷியாக்கிடுச்சான்னாச்சே. பாஸ், ஓபிஎஸ் அண்ணனோட அந்த பழைய சிரிப்பு பஞ்சாயத்தை இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா மாத்தினா அந்த ராஜதந்திரத்தை பார்த்தா நம்ம தலைவர் ரஜினி தர்பார் படத்துல சொன்ன அந்த ஒரு ஸ்டைலான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. சிரிச்சுட்டே ஒருத்தன் அடிக்கிறான் பாரு, அங்கதான் அவன் உண்மையான பலம் தெரியுது. நிஜமாவே பாஸ், இன்னைக்கு மதுரை மேடையில ஸ்டாலின் ஓபிஎஸ் காம்போ செம்ம கெமிஸ்ட்ரியோட இருந்துச்சுன்னு. இது 2026 தேர்தல்ல எடப்பாடிக்கு ஒரு பெரிய செக்கா இருக்கும்னு மட்டும் புரியுது பாஸ். கண்ணா, பகைவனுக்கு அருளும் பண்பு இதுதான். ஒரு சிரிப்புக்காக ஒரு மனுஷனை ஒதுக்குனா அதே சிரிப்பு இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்கு தலைவரே. A smile cost him a position once, but it earned him a brotherhood today boss. ஓபிஎஸ் அண்ணனோட இந்த சிரிப்பு அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் ஓபிஎஸ் கூட்டணி தென் மாவட்டங்கள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.